ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை பார்க்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 3 வேளையுமே தனித்தனியா சமைக்கணும் அப்படிங்கிறப்போ, அது சமைக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏதாவது ஒரு ரெசிபிய காமனா சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு 3 டைமும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி. எல்லா நாட்களுமே நம்ம அந்த மாதிரி மேனேஜ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு டே நமக்கு ரொம்ப லேசியா இருக்கும். இல்லைனா சம்டைம்ஸ் உடம்பு முடியாம இருக்கும். இல்லைனா வேலை கூட அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு ரெசிபியை காமனாக சூஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் தான் ரொம்பவே கம்ஃபர்ட்டான ஒரு ஃபுட். ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சட்னி, சாம்பார் இதை வந்து நம்ம மதியானம் லஞ்சுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கு கூட வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விலாகில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு காமனாக ஏதாவது ஒரு விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், பாத்திரத்தை ரொம்ப அழுக்காக்காமல் நம்ம எப்படி சமையலை ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நிறைய டிப்ஸோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். பொங்கலுக்கு 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு பருப்பு எப்பவுமே போட்டுருவேன். ஸோ அது பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 பங்கு தண்ணி 1 பங்கு அளவுக்கு பால் ஊற்றி நல்லா ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பொங்கல் ரெடி ஆயிரும். பொங்கலுக்கு சிம்பிளாக ஒரு சாம்பார் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே போடாமல். துவரம்பருப்பு 1 கப் எடுக்கிறீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் நல்லா மலர வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு போடுறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பொங்கலுக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, தாளிப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். சட்னி போடுறதுக்காக ஃப்ரீசர்லேருந்து தேங்காய் எடுத்து அது ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கடாயில் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா பொங்கலுக்கு வந்து முந்திரி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா? ஒரே கடாயில் தான் நம்ம எல்லா தாளிப்பும் போட போகிறோம். தனித்தனியாக பாத்திரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாஷ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரே பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ஒரே டைமில் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல்னு பிளான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணல. சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக வேக வச்சு கேஸை வேஸ்ட் பண்ணாமல், தனித்தனியாக டைமும் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரே டைமில் நம்ம ரெண்டுமே பண்ணலாம். நான் ஒரே பாத்திரத்தில் வேக வச்சு ஒரே டைமில் 2 பொங்கலும் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு வேக வைக்கும் போது உப்புலாம் சேர்க்கவே மாட்டேன். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மட்டும் சேர்த்துருவேன். சேர்த்துட்டு வேக வச்சுட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்குவேன். வெண்பொங்கலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது தனியாகவும், சக்கரை பொங்கலுக்கு எது தேவையோ அதை தனியாகவும் நான் எடுத்து வச்சுக்குவேன். வெண்பொங்கலுக்கு மிளகு ஜீரகம் தாளிக்கும் போது அதில் கொஞ்சம் போல் உப்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடுவேன். இதே வந்து சக்கரை பொங்கலுக்கு வெள்ளைப்பாகு, அதில் கொஞ்சம் ஏலக்காய், சுக்கெல்லாம் தட்டி போட்டுட்டு தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக பண்ணிடுவேன். 2 பொங்கலுக்குமே அரிசி பருப்பை வேக வைக்க போகிறோம். தனித்தனியாக பண்ணும்போது 2 குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமும் வேஸ்ட் ஆகும், கேஸும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரே டைமில் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். கடாயில் நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துட்டு அதே நெய்யில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாமே தாளிச்சிட்டு இதில் கொட்டிட்டேன். நான் எனக்கு வந்து வெறும் வெண்பொங்கல் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அதனால் சேர்த்து உப்பு போட்டு நான் வேக வச்சுருந்தேன். வெண்பொங்கலுக்கு பொடியாக இஞ்சி நறுக்கிட்டு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு பசங்களுக்கு அது உள்ளே இறங்காது. ஸோ அதனால் அதை மட்டும் நான் சேர்க்கல. மற்ற எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 கப் அரிசி, 3/4 கப் பருப்பு, 4 கப் தண்ணி, 1 கப் பால், 5 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப சூப்பராக நல்லா குழைவாக வந்துடும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா குழைவாகவே இருக்கும், கெட்டியாகாது. கடைசியாக கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து சாப்பிடும் போது நல்லா மெல்ட் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக சேர்த்துட்டாலும் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். குக்கரில் கேஸ்கெட் விசில்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ ஓப்பன் பண்ணாலும் நல்லா சூடாகவே இருக்கும். சாம்பாருக்கு பருப்பை வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு போடணும். அதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் எடுக்காமல் பொங்கலுக்கு தாளிப்பு போட்ட அதே கடாயை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி சூடானதோ கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு, கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, காஞ்சவத்தல் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் பண்ணும் போது தாளித்து தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒவ்வொரு பாத்திரங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரே பாத்திரத்தில் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானுமே சமைக்கிறப்போ நிறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக பாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும். சமைக்கிறத விட பாத்திரம் கழுவுறது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பாத்திரங்கள்லாம் எடுக்காமல் ஒரே பாத்திரத்தில் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மேனேஜ் பண்ணுறதும் ஈஸியாக இருந்துச்சு. பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாம்பாருக்கு பருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. காய்கறியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். இப்போ தாளிப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி முருகலானதுக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதித்து வரும்போது தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து
தேங்காயை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தேன் தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறதுக்காக. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து துருவிட்டு 2 பல்லு பூண்டு, 2 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சாம்பாருக்கு பருப்பு நல்லா கொதிச்சு நல்லா நுரக்குடி வரணும். இப்போ தாளிப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆயிரும். சிம்பிளாக செய்யறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி நெய்யெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இட்லி, தோசை, பொங்கல், ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காமனாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாகவும் செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிப்பு போட்டிருக்கேன். இது வந்து சட்னியில் சேர்க்கறதுக்காக. எப்பயுமே சட்னி சாம்பாருக்கெலாம் தாளிப்பு போடும்போது சட்னியும் சாம்பாரையும் எடுத்து அந்த கடாயில் ஊற்றி நல்லா ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்ப்பாங்க இல்லையா, நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த கடாயை வேறு ஒரு ரெசிபிக்கு தாளிப்பு போடுறதுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாளிப்பை கரண்டிலேருந்து எடுத்து அந்த ரெசிப்பியில் அப்படியே சேர்த்துட்டு அடுத்து நீங்கள் அந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பயுமே பாத்திரங்கள் கழுவும் போது கையோட சிங்கையும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து நல்லா நீட்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எப்பயுமே கிச்சனில் பாத்திரங்கள் அழுக்காக ரொம்ப அதிகமாக சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு சமைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வராது. ஸோ அதனால் அப்பப்போ வந்து பாத்திரங்களை கழுவி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ரெடி பண்ண எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டேன். சுட சுட வெண்பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து உளுந்த வடை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கும் தனித்தனியாக பிரேக்ஃபாஸ்ட்டை பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணியாச்சு. அவங்க கூடவே நானும் சேர்ந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புறா தான் எடுத்துருக்குறோம். மோஸ்ட்லி நம்ம இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாலாம் எதுவும் கிடைக்காது. எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம் தான். இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க கிளிங் ரேப் போட்டு. மோஸ்ட்லி வந்து 3 to 4 டேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வந்து ஃப்ரோசன் ஐட்டமாக தான் நமக்கு கிடைக்கும். ஃப்ரீசர்லேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து பிரித்து எடுக்கிறேன். நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காது. நம்ம ஊர் ஐட்டம்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஐட்டமாக தான் கிடைக்கும். ஸோ கிடைச்ச வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ 3 to 4 டேஸ்க்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் வாங்கின அடுத்த நாளே நான் யூஸ் பண்ணி முடிச்சிருவேன். ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேனே. எனக்கு ஸ்கின்னோடு செய்கிறது சுத்தமாக பிடிக்காது. நான் சாப்பிட மாட்டேன். பசங்களுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இருந்தாலும் ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு செய்வேன். புறாவில் வந்து இன்றைக்கி கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் காலியாயிருச்சு. ஸோ அதனால் இந்த ரெசிபிக்கு தேவையான இஞ்சி பூண்டை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பயுமே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும்போது அடியில் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பரை நம்ம வந்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம உரிக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். டஸ்ட்பினில் அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். கவுண்டர் டாப் வந்து அழுக்காகாமல் வச்சுருக்கலாம். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லைனா அதை வேற நம்ம தனியாக கையில் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ்ஜுக்கு அதுக்கப்புறம் பிரியாணிலாம் செய்கிறதுக்காக. ஈத் டேஸ் அப்படிங்கிறதுனால சஹர் இஃப்தாருக்குலாம் நம்ம நிறைய நான்வெஜ்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து பிஸியானதுனால பண்ண முடியல. இப்போ தான் வந்து பேக் டு ரொட்டீன் வந்திருக்கிறோம். ஸோ நார்மலாக இப்போ தான் இனிமேல் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வைக்கணும். ஈத் டேஸில் கொஞ்சம் பிஸியானதுனால எல்லாமே வந்து ரெடி பண்ணது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இனிமேல் தான் ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைக்கணும். புறா வந்து நான் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பயுமே வந்து நான் கிரேவிலாம் பண்ணுறேன் அப்படின்னா வெறும் வந்து நறுக்கி போட்டு மட்டும் தாளித்து செய்ய மாட்டேன். கொஞ்சம் அரைச்சி ஊற்றியும் செய்வேன். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். நம்ம டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே மேனேஜ் பண்ணுற மாதிரி காமனாக நான் யோசித்து தான் செய்வேன். எப்பயுமே இந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் கிச்சனுக்குள்ளே வரும்போதே என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ரீ பிளான்டாக வாங்க. அதே மாதிரி ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி கிச்சனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் குக் பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து, கொஞ்சம் சீரகம் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும். இது வந்து சாப்பாடுக்கு அதுக்கப்புறம் டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் குக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து குக் ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து வடித்து விட்டுறலாம். டைரெக்டாக வந்து அப்படியே நான் வடித்து விட்டுருவேன். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எதுவும் வந்து டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே வைக்க மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் ஐட்டமில் இருக்கிற மாதிரி லிட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வடித்து பாருங்களேன். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே வைக்க தேவையில்லை. அப்படியே வடித்து விட்டாலே போதும்.
கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச வத்தல் எல்லாமே. இப்போ புறாவை வந்து நல்லா தோலெல்லாம் உரித்து சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு பிளட்டெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் மோஸ்ட்லி நான் வீட்டில் மசாலா வந்து வறுத்து பொடி பண்ணி தான் செய்வேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே சோம்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இது பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மிளகு தூக்கலாக வச்சுருக்கிறேன். ஒரு 4 போல் லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டையை அப்படியே முழுசாக சேர்க்காம கொஞ்சம் உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸில் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து அப்பப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுவேன். புறா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ப்ரெஷர் குக்கரில் தாளிச்சு விட போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச வத்தல், தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணுற வெங்காயத்தை விட இந்த மாதிரி பர்பிள் கலரில் வெங்காயம் கிடச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வதக்கிற டைம் ரொம்ப கம்மி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். தக்காளியோடைய பச்சை வாசனை சுத்தமாக போயிடும். இப்போது நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்கிற புறாவை இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை இது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ நம்ம மசாலா வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை போட்டு நீங்கள் சிக்கன் மட்டன்லாம் கூட செஞ்சு பாருங்களேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் பெருஞ்சீரகமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. புறாவை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டுட்டேன். அதனால் கரண்டியை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். புறா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தேங்காய் சிரட்டையை உள்ளே போட்டுட்டோன்னு வைங்களேன், சீக்கிரமாக வெந்துடும். ஒரு சில கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு சில கறி ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு சின்ன தேங்காய் சிரட்டையை மட்டும் உள்ளே போட்டுருங்க, சீக்கிரமாக வெந்துடும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபால் குக்கர் தான். இதில் வந்து விசில்லாம் வராது. ஜஸ்ட் வந்து டைம் செட் பண்ணிவிட்டு வேக வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதே ப்ரெஷர் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அகைன் வந்து வேகலை அப்படின்னா மறுபடியும் லிட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கத்தியை வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்கிற டெஃபால் குக்கர் பார்த்தீங்கன்னா விசில்லாம் வராது. ஆனால் ஒரு 20 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அப்படியே நிறுத்திட்டேன். கடைசியாக கிரேவி நல்லா திக்காகும் போது அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து ஒயிட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி இல்லைனா தோசைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி காமனாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ஒரு கை நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா கிரேவி ரெடி. மட்டன் சிக்கனுக்குலாம் இந்த மாதிரி மசாலாவை வறுத்து போட்டு நல்லா ட்ரையாக செஞ்சு பாருங்கள். சுக்கா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக கூட ரெடி பண்ணிட்டு செய்யலாம். நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணிப்பேன். லஞ்சுக்கான வேலையும் ரொம்ப குயிக்காக முடிச்சாச்சு. செஞ்சது எல்லாமே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ், காலையில் வச்ச சிம்பிளான ஒரு சாம்பார், கூடவே இப்போ செஞ்ச புறா கிரேவி. காலையில் வச்ச சாம்பார் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் போல் நெய் கூட சேர்த்துக்கலாம். சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி சாம்பார், புறா கிரேவிலாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வச்ச இந்த சாம்பாரையே மதியானமும் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. மதியானம் வச்ச இந்த புறா கிரேவியை நைட்டு சப்பாத்தி தோசைக்கு சேர்த்து மேனேஜ் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு ரெசிபியை காமனாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதை 2 டைம் கிட்ட இல்லைன்னா 3 டைம் கிட்ட கூட மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி அது கிரேவி இல்லை குழம்பா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும், நல்லா சாப்பிட்டா ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கான ரொட்டீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மொரோவர் உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.